வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கக்கூடிய படம். அந்த படம் அதோடைய ப்ரமோ ஷூட் விரைவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன தகவல் வருது அப்படின்னா, February 8th and 9th 2 நாள் அந்த படத்துடைய ப்ரமோ ஷூட்டே பிரம்மாண்டமா நடக்க போகுது. ஸோ அதுக்கு பிரசாத் லேப்ல செட்டு போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி சன் ஸ்டூடியோ, இன்னும் சில ஸ்டூடியோஸ்லாம் செட்டு போட்டிருக்காங்க. ஸோ மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த ஓப்பனிங், அந்த ப்ரமோ ஷூட் பண்ண போறாங்க. ஏன்னா இது நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடைசியா 80களோடைய ஆரம்பமா, அந்த காலகட்டம் 70களோட கடைசி, இந்த நினைத்தால இன்னைக்கும் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, அதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு படம் இதுல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதுல 2 பேரும் சேர்ந்து வர்ற மாதிரி காட்சி இருக்காது. கிராஃப்தார்ல கமலஹாசன், அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருப்பார். ஒரே ஒரு சீன் வருவார். சிகரெட்டை துப்பாக்கியால சுட்டு சிகரெட் குடிக்கிற மாதிரி வரும். எதிரிகள் போலீஸா வருவார், எதிரிகள்லாம் கொன்றுவானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர். ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்னு சொல்லலாம். அதை அவ்வளோதான். அதுதான் கடைசியா நினைக்கிறேன் 2 பேரும் சேர்ந்து பண்ணது ஒரு படத்துல. இப்ப அந்த கேப்புக்கு அப்புறமாக 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படமா இது இருக்கு. இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் தயாரிக்க போறாங்க. ஸோ ரெட் ஜெயண்ட் மிகப்பெரிய நிறுவனம். அவங்க பெரிய பிரம்மாண்டமா செலவு பண்ணி அவங்களால எடுக்க முடியும். அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க. நெல்சன் டைரக்ட் பண்றாரு. ராஜீவ் மேனன் இந்த படத்தை கேமரா ஒர்க் பண்ண போறாரு. ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம். அவர் மணிரத்னம் படங்கள்ல எல்லாம் கேமராமேனா இருந்தாரு. பம்பாய் அவர் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணாரு சில படங்கள். மின்சார கனவு பண்ணாரு. மின்சார கனவுக்கு நம்ம குணா படத்துக்கு பண்ண வேணு தான் கேமராமேனு. வேணு, மலையாள கேமராமேன். அவர் தான் கேமராமேனா இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் பண்ணாரு. கடைசியா ஜிவி பிரகாஷை வச்சு ஒரு மியூசிக் சம்பந்தமா ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இந்த தபேலா, அந்த கலைஞர்கள், மிருதங்கம், அந்த கலைஞர்கள், அதை உருவாக்குறவங்களை வச்சு அந்த கதையை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த இது நல்லா இருக்கும், அந்த ஐடியா நல்லா இருக்கும். பட் அந்த எக்ஸிக்யூஷன் கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருந்ததுனால அது பெருசா போகல. அவர் ஆஃப்டர் லாங் கேப்பு அவர் கேமரா ஒர்க் மட்டும் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர். பார்ப்போம் படம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். நடிகரா வேற மாறி இருக்காரு அவரு. ஆக்டர் ஷாம் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலகத்திலேயே பெஸ்ட் ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் தான். என்ன காரணம்னா, அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி வேற யாருமே பண்ணது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வேரியேஷன், அதே மாதிரி அவர் பண்ண மாதிரியான டயலக்ட், அதில் அவருடைய வாய்ஸ் மாடுலேஷன், அவர் கண்ணில் தெரியக்கூடிய அந்த ஸ்பார்க்கு, இதெல்லாம் வேற யாராலையும் பண்ண முடியாது. வித் டியூ ரெஸ்பெக்ட் டு எவரி அதர் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லியிருக்காரு. ஏன்னா இது இன்னும் சில பேர் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராபர்ட் டினீரோ, அல்பச்சினோ, ஸோ அந்த மாதிரியான ஆக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. டாம் ஹேங்ஸு, மார்லன் பிராண்டோ, இவங்கெல்லாம் வருஷப்படுத்துவாங்க. ஸோ ஒரு ஆக்டரை எப்படி நம்ம பெஸ்ட் ஆக்டர்னு சொல்றோம்னா, அவருடைய நடிப்பு திறமை. ரெண்டாவது அவருடைய வெர்சட்டாலிட்டி, எவ்வளவு வேறுபட்ட கதாபாத்திரங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. அந்த இது ஒரு முக்கியம். பர்ஃபார்மன்ஸ், அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்துல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் அடிப்படையில தான் ஒரு ஆக்டருடைய அவர் பெஸ்ட் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பரதநாட்டிய கலைஞரா, ஒரு ஏன் வெள்ளைக்காரனா கூட நடிச்சிருக்காரு, ஒரு ஜார்ஜ் புஷ்ஷா நடிச்சிருக்காரு, ஒரு கிறிஸ்டியன் ஃபிளெச்சரா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் போடாத வேடங்களே இல்லை, ஒரு பொம்பளையா நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி வேறுபட்ட கதாபாத்திரங்கள் நீங்க ஒவ்வொரு படமா எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. வித்தியாசமான என்ன சொல்றது, டயலக்ட், ஒரு நெல்லை தமிழ், இலங்கை தமிழ், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரொம்ப ரேர் இது. ஏன்னா
அவர் மாதிரி அந்த சின்ன வயசுல நடிக்க ஆரம்பிச்சு இவ்வளவு வயசு வரைய லான்ச் ரன்னிங்கா இருந்தா அப்படி ஒருவேளை அந்த சாதனை பண்ணலாம். அவர் வந்து இப்ப சாதனை பண்ணணும்னு பண்ணல, அவர் பண்ணது வந்து சாதனையா மாறி இருக்கு, அவ்வளவுதான். அதாவது இந்த நம்ம சொல்லுவோம்ல, வாழ்க்கை என்பதே எதிர்பாராத சம்பவங்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இதுல படிச்சிருக்கேன், ஒரு புக்ல. ஸோ அந்த மாதிரி இவருடைய எதிர்பாராத பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் தொகுத்து பார்த்தா அது சாதனையா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சினிமா உள்ளவரை கமலஹாசன் வாழ்வார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஷியாம். இப்ப காந்தி டாக்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து இதுமா சவுண்டு வசனம் இல்லாத படமா, வாயசச்சு வசனம் பேசாத படம், கிட்டத்தட்ட நம்ம பேசும் படம் மாதிரியான படமா. மெர்க்குரின்னு ஒரு படம் வந்ததுன்னு நினைக்கிறேன், பிரபுதேவா நடிச்சு கார்த்திக் சூப்பராஜ். அது வந்து பயங்கர மொக்க அந்த படம். அது வந்து சரியா ஓடலை, கிரிட்டிக்கலாகவும் அக்ளைம் ஆகலை. இதை பொறுத்தவரைய இந்த காந்தி டாக்ஸ் வந்து அதாவது எல்லாருமே பேசக்கூடிய கேரக்டர்ஸ் ஆனால் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது சரியா இல்லைன்னு சொல்லி நான் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூ பார்த்தேன். படம் பயங்கர மொக்கையா இருக்குன்னு சொல்லி அவர் ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. பேசும் படத்தை பொறுத்தவரை எப்படின்னா, எல்லாருமே பேசக்கூடியவர்கள், ஆனா அவங்க பேசுற மாதிரியான காட்சி வராம அவங்க பண்ணியிருப்பாங்க, ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருப்பாங்க. அது பேசும் படம்ங்கிறது வந்து அது வந்து பயங்கரமான படம், பிரமாதமா பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்தவரையே அந்த படம் 35 லட்சத்துல எடுக்கப்பட்ட படம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து அந்த படம் வந்து பெங்களூர்ல மட்டுமே 1 கோடி ரூபாய் பண்ணிச்சு. அது வந்து பெங்களூர்ல ஷூட் பண்ணோம்னா நமக்கு அங்க இதெல்லாம் உண்டு, சப்சிடிலாம் உண்டு, சப்சிடி கொடுத்தாங்க பெங்களூர்லயே எடுத்ததுனால. பெங்களூர்ல அந்த ஹோட்டல்ல தான் எடுத்தது. அது வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் பெங்களூர்ல பண்ணிச்சு. ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் 10 கோடி ரூபாய் பண்ணுச்சு 35 லட்சத்துல எடுத்து. அது மிகப்பெரிய லாபமா அமைஞ்சது. ஏன்னா அது வந்து யூனிவர்சலான ஒரு ஸ்டோரி. அதாவது பணத்தை ஆசை, அதை வச்சு ஒரு வேலையில்லா இளைஞன், அவனுக்கு வந்து ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்குது ஒரு நாளைக்கு, அதை வச்சு எப்படி என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப அழகான ஸ்கிரீன் பிளே, நமக்கே ஒரு உணர்த்துற மாதிரி இருக்கும். அந்த ஒரு பிச்சைக்காரன் சாகிறப்ப எல்லாரும் அவனை விட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடுவாங்க, அந்த காட்சியெல்லாம் பிரமாதமா இருக்கும். ஒட்டுமொத்தமா படமே பிரில்லியண்டா இருக்கும். அதான் கமலும் சங்கீதம் சீனிவாசராவும் சேர்ந்தா நம்ம சொல்லவே தேவையில்லை. அது வந்து மாஸ்டர் கிளாஸா தான் இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. இப்ப இந்த வயசுல சங்கீதம் சீனிவாசராவ் படம் பண்ண போறாராம், 94 வயசுல, சான்ஸே இல்லை. இன்னைக்கு தைப்பூசம், தமிழ் கடவுள் முருகன். தைப்பூசம் அப்படின்ன உடனே நம்ம முருகன் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து கவிஞர் வாலி. கவிஞர் வாலியை பொறுத்தவரை அவர் வந்து பக்கா ஐயங்கார், அவர் வந்து வைஷ்ணவர். அவர் எப்படி முருக பக்தனா நான் மாறினேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, அவருடைய சகோதரி அவங்க வந்து லிவர் சிரோசிஸ், அதாவது மகோரதம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வயிற்றுல இருந்து அந்த இதை எடுப்பாங்களாம், நீரை எடுப்பாங்களாம். 2 தடவை எடுத்தா அதோட காலியா அந்த பேஷண்ட்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் திருச்சி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல சேர்த்திருக்காங்க. தூக்கிட்டு போன்ட்டாங்களாம், இனிமே உயிர் பிழைக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவருடைய நண்பர் ஒருத்தர் இங்க மலைக்கோட்டைக்கு பக்கத்துல ஆண்டார் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, ஆண்டார் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தாருன்னா ஒருவேளை வாய்ப்பு இருக்கு அப்படின்ன உடனே சரி நம்ம திருப்திக்கு நம்ம அவரை கூட்டு வருவோம்னு சொல்லி அவர் வந்து கார்ல வருவாராம். அவர் ஒரு 50 ரூபா ஃபீஸ் கேட்பாராம், கார்ல வந்து பார்ப்பாராம். அவர் வந்து பார்த்துருக்காரு, ஊசி போட்டிருக்காரு. ஊசி போட்டா ஒரு 6 மாசத்துல பழையபடி வந்துட்டாங்களாம். இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி டோட்டலா நல்லா வந்துட்டாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட 85 வயசு வரை உயிரோட இருந்திருக்காங்க. எல்லா வெளிநாடும் பார்த்துருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் அவங்கள வந்து தலையில வச்சு தாங்கினாங்களாம், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்களாம். இவர் வாலி வந்து அவருக்கு பாஸ்போர்ட்டே கிடையாது, அவர் எந்த வெளிநாட்டுக்கும் போனதில்லை. அந்த மாதிரி அவர் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம்னு அந்த பாட்டு கப்பலை பத்தி எழுதிட்டாரு. எழுதினதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு டவுட், நியூயார்க்ல வந்து கடல் இருக்கா இல்லையா, இது நம்ம தப்பா எழுதிட்டோமான்னு கேட்ட உடனே கடல் இருக்குன்னு உடனே தான் அவருக்கு நிம்மதியாச்சான். ஸோ அவர் வெளிநாடே போனது கிடையாது, எல்லாமே வந்து கற்பனையில எழுதினது தான். ஸோ அவர் இதை சொல்லிட்டு அந்த டாக்டர் பேர் வந்து சுப்பிரமணியம். அப்ப வச்ச விபூதி தான், எப்பொழுதுமே விபூதி குங்குமம் வைக்காம நான் வெளியிலே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் முருகபக்தர் ஆனதை வந்து அவர் தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. ஸோ தைப்பூசத்தன்னைக்கு எனக்கு அது ஞாபகம் வந்தது.